everyone, இந்த வீடியோவில் ஜூலை 4th வீக்கோட NKM செஷன் ப்ரைஸ் ஆக்ஷன் பிரேக் டவுன் இந்த ஹோல் வீக்கில் என்னென்ன ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு, நான் என்னென்ன எடுத்திருந்தேன் அப்படிங்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் மண்டே, லெட் மீ கோ தேர். ஃபர்ஸ்ட் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியோண்டு ஒரு நியூ வீக் ஓப்பனிங் கேப்போட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து ப்ரைஸ் இஸ் கோயிங் ஹையர். உங்களுக்கு ஃபெயில்டு ஸ்விங் லோஸ் தான். உங்களுக்கு எந்த லோவுமே சூப் வைக்கல. 18ஓட லோ, ஏஷியாவோட லோ, 2AM லோ, 5AM லோ, விச் இஸ் எல்லாமே ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸ் க்ரியேட் பண்ணிட்டு ப்ரைஸ் வெண்ட் ஹையர். நான் என்ன ஆன்டிசிபேட் பண்ணேன்னா, உங்களுக்கு 9:30 இங்கே ஓப்பன் ஆனோடனே ப்ரீவியஸ் டே இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரைடேயோட ஹை, விச் இஸ் நம்ம ஃப்ரைடே போன வாரத்தோட பார்த்துருந்திங்கன்னா ஒரே ஃபுல் ஃபாலு. ஸோ இந்த ஹையை அவன் பர்ஜ் வச்சிட்டான்னா உங்களுக்கு வீக்லி சைக்கிள் சீக்வன்ஷியல் உட்காந்துரும். ஏன்னா இன்டர் மார்க்கெட் எவனுமே அது பக்கத்தில் இல்லை. NQ மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடேயோட ஹையஸ்ட் ஹை பக்கத்தில் இருந்தான். இங்கே தெரியுதா, இவனும் ரொம்ப தூரம், இவனுக்கும் ரொம்ப தூரம். ஸோ NQ வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு லிக்விடிட்டி பாயிண்டாக நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ப்ரைஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு கிளாசிக்காக தெரியுதா, செல்லுக்கான ஒரு வியூ பாயிண்ட் தான். ஏன்னா பை ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா தெரில சரியா. ஏன்னா எங்கேருந்து பை ஆகிறான், ஒரு லோவும் ஹண்ட் ஆகலை, எந்த விட கீழவலும் இல்லை. ஸோ க்ளீனாக நான் வந்த ஒரு வியூவே ஷார்ட்ஸ் தான். வரோம், ஷார்ட் அடிக்கிறோம், ஓகே. ஏதோ ஒரு பைசேர் கலெக்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ ETHல வந்து இருக்கிற ஒரே ஒரு பைசேர் இந்த ப்ரீவியஸ் டேயோட ஹை, இந்த ஒரு ப்ரீ மார்க்கெட்டோட ஹை, 2 ஹை தான் இருக்குதா. லெட்ஸ் கோ இன்டு த RTHல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹை கிடையாது. விச் இஸ் என்ன, அந்த டெய்லி இன்டர்னல் ப்ரீவியஸ் டே ஹை வந்து இங்கே இல்லை. இங்கே இருக்கிறது என்னென்னா இந்த கேப்போட ஃபில்லு, ஓகே. இந்த ஓப்பனிங் ரேஞ்ச் கேப்போட ஃபில்லு இது ஒன்று தான் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு இருக்கிற இப்போ இருக்க பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. அந்த ஓப்பனிங் கேப்போட ஃபில்லு அங்கே ஒரு குட்டி ஒரு எண்டாக் இருக்கும். ஏன் அந்த எண்டாக் சொல்லனா, அங்கே தான் செல்லாய் தொலைஞ்சு தான் இந்த வெள்ளிக்கிழமையோட ஒரு குட்டி நியூ டே ஓப்பனிங் கேப்பு. ஸோ அந்த நியூ டே ஓப்பனிங் கேப் இருக்குது, இந்த ஓப்பனிங் ஏஜ் கேப்போட ஃபில் இருக்குது, அந்த டெய்லி இன்டர்னல் இருக்குது. டெய்லி இன்டர்னலுக்குள்ளே போயிருந்தா செம்ம ஷார்ட்ஸ். ஏன்னா வீக்லி சைக்கிள் சீக்வென்ஷியல் SMT டெய்லியோட இன்டர்னலு க்ளீனான ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, செம்ம ஷார்ட் வந்திருக்கும். பட் ப்ரைஸ் என்ன பண்ணான்னா டெய்லி இன்டர்னலுக்குள்ளே போகல. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் 9:30 ஓப்பன் ஆனோடனே ஃபுல்லாக மேலே எந்த லோஸும் கலெக்ட் ஆகலை. ஸோ இப்படி மேலே போகிற இந்த கர்வ் எடுக்கவே முடியாது. டெய்லி இன்டர்னல் இங்கே இருக்குது, கேப்போட ஃபில்லு கொடுத்துட்டு அந்த இடத்துல கேப்பு ஃபில் ஆகிட்டு, ஆனால் டெய்லி இன்டர்னல் போகாமல் செல் ஆக ஆரம்பிச்சிட்டான். இப்போ இந்த ஹைஸில் ஷார்ட் அடித்த ஒரு நிறையா கும்பல் இருக்காங்க. அவங்க எப்படி அடித்தாங்கன்னே தெரில. ஏன்னா டெய்லியோட இன்டர்னல் போகாமல் இந்த ஹையில் எடுத்தால் ஓவர் ரிஸ்கி. ஏன்னா 5 மினிட்டோட IRL இங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன ஆன்டிசிபேட் பண்ணேன், அந்த 5 மினிட்டோட இன்டர்னல் ஒரு டேக் கொடுத்துட்டு ஒரு மேலே போயிட்டு டெய்லி இன்டர்னல் ஒரு ஸ்வீப் வச்சுட்டு திரும்ப கீழே வருவான் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஆன்டிசிபேஷனாக இருந்துச்சு. அதுக்கடுத்து தான் ஷார்ட் வரும். நான் இந்த 5 மினிட் இன்டர்னல்லேருந்து பை வரும்னு பார்த்துட்டு இருந்தா டப்புன்னு இறக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரியே தெரில, ரிவர்சல் மாதிரி தான் தெரிஞ்சு. பட் நான் வந்து ஒரு சேஃபர் சைடுக்கு 5 மினிட் க்ளோசியர் வைக்கிட்டோம். இந்த ஃபஸ்ட் பர்சன்ட் நல்லா இன்வெஸ்ட் ஆகட்டும், தடுமாற்றமே இல்லாமல் இன்வெஸ்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல தெரியுதா, ஒரு 120 பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் கீழே வந்துட்டு. ஸோ இது இப்போ எனக்கு இந்த ஃபஸ்ட் பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் ஆனோடனே தெரிஞ்சிச்சு, இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் இல்லை, இது ரிவர்சல் தான். ப்ரைஸ் அந்த கேப் ஃபில்லேருந்தே வரான், இன்டர்னலில் விட்டுட்டு வரான் டெய்லி இன்டர்னலில். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று அடாப்ட் பண்ணிட்டு எடுக்கிறது, இன்னொன்று வந்து அப்படியே ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துருது. எனக்கு வந்து இந்த வேடிக்கை பார்க்குறதுல விருப்பம் இல்லை. ஸோ நான் இந்த இடத்துல ஷார்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் ஆனோடனே எனக்கு அந்த இடத்துல 5 மினிட் ஃபுல்லாக க்ளோஷர் வச்சிட்டான். இங்கே தெரியுதா. ஸோ நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட் பர்சன்டேஜ் க்ளோஷர் வச்சோடனே நான் இங்கே ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸ்டாப்ஸ் அபோவ் திஸ், இந்த ஒரு ஃபேர் வேல்யூ கேப், இந்த ஃபேர் வேல்யூ கேப்பு பொசிஷன் டூல் வச்சு விட்ருவோம். இங்கே ட்ரேடு ஸ்டாப்பு, இங்கே டார்கெட்லாம் போகிறபடி இழுத்துட்டு போய்க்கலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா, ஓகே. ஸோ இப்போ வந்து ட்ரேடர் ஓட விட்றேன். ப்ரைஸ் வந்து இங்கே இன்னொரு ஃபீல் கொடுத்து நான் இங்கே ஒரு பொசிஷன் அடித்தேன். ஸோ ஸ்டாப்லாம் எடுத்துகிட்டு வந்து ட்ரையல் பண்ணிட்டேன், இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா இங்கே எனக்கு நல்லா ப்ரைஸ் வந்து இப்படி ஸ்பூல் ஆகிட்டான். ஸோ இந்த ஸ்பூல் ஆனோடனே ஐ வாஸ் லைக், இது வந்து ஹை, இந்த ஹை அன்ப்ரொடக்டட் ஹை. அடுத்து 10AM ஓப்பன் தான். 10AM இங்கே ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஹை, இந்த ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, ஆர்டர் பிளாக் டேகு, நல்ல ஒரு இன்வெஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப். ஸோ கண்டினியூஷன் என்ட்ரி எடுக்கிறவங்க இங்கே எடுத்திருப்பாங்க. நான் என்ன பண்ணேன்னா ஸ்டாப்ஸ்லாம் இங்கே ட்ரையல் பண்ணிட்டேன். 10AM ஹை தானே இது, ஸோ அப்படின்னு நான் இங்கே ட்ரையல் பண்ணிட்டேன். ப்ரைஸும் நல்லா கீழே போனோம். நல்லா கீழே போனானா, இவ்வளோ கீழே போனானா, டார்கெட்ஸ் நான் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நல்ல ஸ்பூலு அப்படியே தெரியுதா. 15 மினிட் பாருங்கள், அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். பட் ப்ரைஸ் ஆஸ் அதர் பிளான்ஸ் உங்களுக்கு வந்து இங்கே வந்து கியூட் லோஸ் எடுத்துட்டான், சரியா. லோ ஸ்லோ எடுத்துட்டான். பட் வந்து டால் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ட்ரா ஆளுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு அந்த லோ, நான் என்ன நினச்சேன்னா அவன் அந்த லோ போட்டோம்,
நம்ம வந்து அது போகிற வரைக்கும் நம்ம வந்து இங்கே நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிறதான் என் பிளான். இங்கே ஒரு வீக்லி வைக்கெட் அப்போசிங்கில் அது வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா வீக்லி வச்சதுக்கப்புறம் நம்ம மேக் ஷோர் ஒரு பார்ஷல் எடுத்துடணும். ஸோ நான் அதுதான் இப்போ இன்டர் மார்க்கெட் எனக்கு அவன் ஒய்எம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவப்பு கலரில் என்ன தட்டிட்டானா நான் வந்து ஷோர் ஆகிடுவேன். ப்ரைஸை வந்து நல்லா வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். லைட்டாக ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டோ ஏதோ கொடுத்தா நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிடும். இப்போ இந்த இடத்துல நல்லா ஸ்பூல் ஆனானா இங்கே வந்து 10:20 ஓப்பன் ஆகுது. 10:21 வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இப்படி ஒரு நல்ல கவு இங்கே வச்சான் பார்த்தீங்களா இந்த ஷிஃப்ட்டு. எனக்கு இந்த கேன் வரப்பே தெரிஞ்சு போச்சு இன்றைக்கி பிரேக் கேன் அடிச்சிடும். வீக்லி வைக்கல, வெறும் டெய்லி டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே ஆனால் நான் வந்து பயந்தது இங்கேயும் க்ளோஸ்லாம் பண்ணல. டெனேமோட ஹையில் தான் வச்சேன். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு, அவ்வளோதான். இதுதான் இந்த நாளில் நான் பண்ண ட்ரேடு. ஆனால் இவன் ப்ரைஸ் என்ன பண்ணான்னா இந்த இடத்துல வந்து 5 மினிட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு RDRB இருக்கும். மேலே இருக்க இந்த FEG பிரேக்கே கேப்பு இந்த ரீபேலன்ஸ் இந்த ரெட் கலர் டப்பா ப்ரைஸ் ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப வந்தான். சரி ஓகே நான் சார்ட்டே க்ளோஸ் பண்ண டென்ஷன் இல்லை. ஏன்னா இதுக்காக ரீஎன்ட்ரி பார்க்குறதுலாம் எனக்கு விருப்பமே இல்லை. ஊற்றுறான் இங்கேருந்து ஊற்றிருப்பான். இங்கே இந்த சஸ்பீஷியஸாக வச்சோன்னே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ப்ரைஸ் அதை எடுக்கிறப்பையும் எனக்கு வீக்லி ஃபார்ம் ஆகிட்டு இந்த இடத்துல இந்த ஒரு பைக் கேண்டில் வரப்போ வீக்லி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஐ வாஸ் லைக் அவள் தான் நீங்களோட ட்ரேடிங் டே முடிஞ்சு போச்சு. தேவையில்லாமல் பூந்தா ஒன்று கன்சால் ஆகிடும் இல்லை ரிவர்சல் ஆகிடும். எனக்கு ரிவர்சல் எடுக்கவே மனசு இல்லை, செல் எடுக்கவே மனசு இல்லை. சார்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். வந்து பார்த்தா தான் தெரியுது ப்ரைஸ் இங்கேருந்து ஒரு செல் ஆஃப் வந்துருக்குது. அந்த செல் ஆஃப் வந்து இங்கே தூக்கி இருக்குது. இங்கேருந்து பார்த்து இங்கே வந்துச்சா சரி இப்போயாவது போய்டான்னு பார்த்தா இங்கேருந்து பைக் ஹவுஸ் ஸ்டார்ட் ஆகிருக்குது. சரி இங்கேருந்து ஒரு பைக் ஹவுஸ் ஸ்டார்ட் ஆகிருக்குது 11 மணிக்காவது. சரி இந்த 11 மணிக்காவது போய்டான்னு பார்த்தா அவன் ஃபுல் அரைச்சல் ஃபுல்லாக கன்சாலேட் பண்ணி இந்த 10 AM ஹையை 11 மணி அடிச்சிருக்கான். சரி ஓகே அப்படியே ரிவர்சல் ஆகிடும் போல் 9:30 ஹை போய்டும் நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. இங்கே போனால் பாருங்கள் இங்கேருந்து ஒரு செல்லு சம்மந்தமே இல்லாமல் இந்த ஹை எடுக்காமல் யாருமே எடுக்காமல் இந்த ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் செல்லு அவன் அப்படியே கீழே போக ஆரம்பிச்சிட்டான். அதுதான். ஸோ இதில் டிப்பிக்கலாக என்ன தெரிய வருதுன்னா ப்ரைஸ் வந்து இந்த ஒரு இங்கே ட்ரேட் எடுத்து இங்கே க்ளோஸ் பண்ணவங்க மட்டும் தான் டிபி. நடுவில் பூந்துருந்தா இங்கே 10 AM எடுத்து இந்த ERL க்ளோஸ் பண்ணால் டிபி, இல்லை அப்படின்னா இந்த ரிவர்சல் எடுத்து இங்கே க்ளோஸ் பண்ணவங்க மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்னல் பிளேஸ் தான். மேஜர் லிக்விடிட்டிஸ் ஸ்டாப் ரன்ஸ் எதுவும் நடக்கலை இன் NQ. OMல மட்டும் அந்த லோ தட்டிட்டான் வீக்லி லோ. பட் NQவில் வந்து மேஜரான ஒரு லிக்விடிட்டிஸ் எதுவும் ஆன்ட்டாவில் 15 மினிட் வச்சு காட்டுறேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள் என்ன நடந்திருக்குது. ஒரு பையு ஒரு செல்லு பையி செல்லு டிப்பிக்கல் கன்சாலிடேஷன். எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு லிக்விடிட்டி ஹண்ட் ஆகலை. ஸோ மண்டே ஒரு பிரேக் வேண்டிய. ஸோ லெட்ஸ் கோ ஆன் டு த டியூஸ்டே. ஓகே டியூஸ்டே நான் ப்ரீ மார்க்கெட்டில் வரேன். வந்தால் தான் தெரியுது ப்ரைஸ் ஏஷியா ஓப்பன்லேருந்து தூக்கி நிறுத்திட்டான் 500 பாயிண்ட்டு. நேற்று அந்த டெய்லி இன்டர்னலில் விட்டு வந்தானா. ஸோ நீ டெய்லி இன்டர்னல் தான் டார்கெட்டு. சரி இப்போ இந்த டெய்லி இன்டர்னல் வந்து மார்க்கெட் ஓப்பனில் போனானா இல்லைனா நான் ஒரு சூப்பரான ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. என்னென்னா டெய்லி இன்டர்னல் தான் டார்கெட்டு. எனக்கு வந்து அது இல்லாமல் வேறு டார்கெட் இல்லை. நீ கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறான். எங்கே ஓப்பன் ஆகிறான்னா இங்கே ஓப்பன் ஆகிறான். லிட்ரலி எவ்வளோ பெரிய பாயிண்ட் கேப் அப்னா ஒரு 500 பாயிண்ட் கேப் அப்பு. ஸோ இவ்வளோ பெரிய கேப் அப்பு எனக்கு என்னென்னா டெய்லி இன்டர்னல் அடிச்சுட்டு வர செல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. ஏன்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரொம்ப டிஸ்பிளேஸ்மெண்ட். இது இந்த மாதிரி ஒரு கன்சாலிடேட்டடாக இருந்துக்குது. ஒரு LRL மாதிரி வச்சுட்டு போகுது, ஒரு டென்லைன் லிக்விட் விட்டு போகுது, ஒரு அன்ப்ரொடக்டிவ்ல விட்டு போகுதுன்னா எடுக்கலாம். நம்ம அந்த செல்லை வந்து அனலைஸ் பண்ணலாம். இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட்டு அப்போ எனக்கு வந்து இந்த செல் ஆஃப் எடுக்கிறது உடன்பாடே இருக்காது. அந்த இன்டர்னல் வர செல்லு ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். சரி ஏன்னா இங்கே உங்களுக்கு டிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு எல்லாரும் ஆகிட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லா தான் இருக்கும் இந்த செல் கவு. ஸோ நான் என்னன்னா எனக்கு இந்த டெய்லி இன்டர்னல் போகிறமோ எப்படியாவது பிடிச்சணும் அப்படிங்கிறதான் என்னோட பிளானு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா 1 மினிட் ஷிஃப்ட் பண்ணப்போ எனக்கு என்னென்னா ப்ரைஸ் ப்ரீ மார்க்கெட்டில் இங்கே ஒரு சூப்பு கொடுத்தான். ப்ரீ மார்க்கெட்டில் ஒரு குட்டி எனக்கு தேவை ஒரு வின்னிங் டே எடுத்துகிட்டு போயிட்டேன். என்னன்னா இங்கே எனக்கு வந்து 7:30 லோ வந்து 9 AM அந்த 90 மினிட்ஸ் குவாட்ரன் ஸ்வீப் பண்ணிவிட்டு எனக்கு இங்கேருந்து ஒரு IFG வச்சான். இந்த ஒரு செல்காவை இங்கே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இந்த BPRக்குள்ளே போய் டேக் ஆனால் இங்கே தான் நான் வந்தேன். சார்ட்டுக்கு வந்ததே 9 மணிக்கு தான் வந்தேன். இந்த இடத்துல வந்தேன். இங்கே தான் வரேன் சார்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். இந்த இடத்துல தான் ஓப்பன் பண்ணுறேன். பார்க்குறேன் என்னடா இது இங்கே இருக்கான். என்ன பண்ணுவான் இப்போ நான் இங்கேருந்து ஒரு 9:30 ஓப்பன் ஆகுதுன்னா இப்படி ஒரே கேனில் தூக்கி நிறுத்துவான். அப்படி 50 பாயிண்ட் தான் டப்புன்னு அடிச்சிருவான், வீட்டுக்கு போகிற மாதிரி ஆகிடும். ஸோ எனக்கு என்னன்னா ஒரே ஒரு 150 தான் தேவை. ஸோ ஒரே ஒரு குட்டி ஒரு ஸ்கேல்ப் ஒன்று பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 மினிட்டோட BPR வந்து டிஸ்பிளேஸ் ஆனால் ட்ரேட் எடுப்போம். இல்லை இங்கே கன்சோல் ஆகிட்டா நம்ம 9:30 பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இங்கேருந்து இவ்வளோ பெரிய டிஸ்பிளேஸ் ஆச்சு. நல்ல ஒரு டிஸ்பிளேஸ் ஆகிட்டா 5 மினிட்டோட BPR. ஸோ எனக்கு என்னன்னா இங்கே ஒரு ட்ரேடை போடும் சும்மா ஒன்று போட்டு விடணும்னு சொல்லிட்டு இங்கே போட்டு எஸ்ஆர் இங்கே வச்சேன். டார்கெட் அது கரெக்டாக எனக்கு ப்ரீ மார்க்கெட் 9:29 அடிச்சிட்டான் டிபி. சார்ட் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன். ஏன்னா அதுக்கடுத்து இன்றைக்கி நம்ம ட்ரேட் பண்ணுறது வேஸ்ட்டு தான். ஏன்னா உங்களுக்கு ஆர்டிஹெச் ஓப்பனே டெய்லி இன்டர்னல் ஓப்பன் ஆகலாம். என்னத்தை டார்கெட் வைப்பீங்க? அப்படியே இடிச்சு போகிறேன், அப்படியே ரெகுலர் ட்ரேடிங் ஆஸ் போகிறேன்.
அவ்வளோதான். போகிறதா இருந்தால் அந்த ஐ போகிறது சான்ஸே கிடையாது. ஏன் 500 பாயிண்ட் கேப்பை ஃபில் பண்ணாமல் அவ்வளோ தூரம் போனான்னா உங்களுக்கு ஒரு ஹெசிடேஷன் இருந்துகிட்டே இருக்கும். டோட்டல் சூப் கீழே வைப்பானா, லோ எதுவும் ஹண்ட் ஆகலையே, கீழே எதுவும் வரலையேன்னு ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரே நிமிஷம் டைம் உண்டாக மாற்றிட்டேன். ஸோ இப்போ இந்த செல் ஆஃப் வந்துச்சு. பட் அதுவும் வந்து இப்போ இன்றைக்கி ட்ரேட் பண்ணிக்க முடியாதா ப்ரோ ஏஎம் செஷனில் அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்துருந்தா இதான் கதி தெரியுது அவங்களுக்கு. ஃபுல்லாக ஒரு எல்லாரும் வச்சுட்டு போயிடலாம். அதாவது 10 AM தான் இந்த பைக்கை வந்துச்சு. அப்போ 9:30 யாராவது இந்த செல்லாகவும் நினச்சி இங்கே செல்லு டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் போட்டவனுக்கு அடி, பை ஆகணும் பை டிஸ்பிளேஸ்மெண்ட் போட்டவனுக்கும் அடி. ஸோ 9:30 to 10 ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ்லாம் ப்ளோ ஆயிருக்கும். இந்த நாளில் தான் அக்கௌண்ட்ஸ் ப்ளோ ஆகிறது. பட் நான் சால்வாக போயிட்டேன். எனக்கு வந்து அந்த செல் எடுக்கிறதுக்கும் விருப்பம் இல்லை, பை எடுக்கிறதுக்கும் டால் இல்லை. ஸோ நான் வந்து போயிட்டேன். விச் இஸ் கன்சிடர் ஆஸ் அ நோ ட்ரேடிங் டே, வின்னிங் டேக்காக ஒரு கேம்பிள் ஆகிட்டு அதுதான். ஸோ இந்த நாள் நமக்கு பெருசாக ட்ரேட் கிடையாது. இந்த பை எடுக்க முடியுமா கிடையாது, என்ன எடுப்பீங்க? 10 AM ஒரு டிஸ்பிளேஸ் ஆகுது, இவ்வளோ பெரிய பிளாக் கேண்டில் திரும்ப இவ்வளோ பெருசு டிஸ்பிளேஸ் ஆகும், திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட்டு, ஒரு A+லாம் கிடையாது, ஹை ப்ராபபிலிட்டியே கிடையாது. இந்த ஒரு 10 AM பையும் சரியா உங்களுக்கு என்ன தான் நீங்கள் ஸ்டாப் பண்ணி கொடுத்து டெய்லி வச்சாலுமே டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை ப்ரைஸில். ஸோ ஒரு ஆவரேஜான ஒரு பைக் ஆகுது அந்த பைக் ஆகுது. பட் அது ப்ளே அவுட் ஆகிட்டு. ஸோ அவ்வளோதான். ஸோ முடிஞ்சு போச்சு. லிட்டரலி டியூஸ்டே இவ்வளோதான். ஸோ டியூஸ்டே ப்ரைஸ் செஷன் இதுதான். இப்போ வெட்னஸ்டேக்கு வரும். இப்போ வெட்னஸ்டே தான் ஒரு ஃபன்னியஸ்ட் பார்ட். நான் வெட்னஸ்டே ட்ரேட் பண்ணலான்னு வரதுக்கு முன்னாடி தான் வெட்னஸ்டே காலில் எனக்கு ஒரு நாமத்தை போட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து லைஃப் ஃபண்ட் எடுக்க மூவ் ஆகிட்டீங்க. என்னென்னா நான் வந்து இந்த நாள் ஒரே ஒரு வின்னிங் டே எடுத்திருந்தேன்னா வியாழக்கிழமை வந்து நான் $16,000 பே அவுட் போட்டிருப்பேன். ஸோ வந்து அது ரீலில் பார்த்துருப்பீங்க. இந்த நாள் காலில் தான் எனக்கு ஒரு பிடி டென்ஷன் பண்ணானுங்க என்ன. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு மெயில் வந்தோடனே டென்ஷன் ஆகிட்டேன் எனக்கு. ஏன்னா $16,000 செம்ம பெருசு. ஸோ அந்த நான் அது வந்து வின்னிங் டே போன வாரமே அந்த பிக் டேஸ்லாம் பண்ணேன். போன வாரத்தோட பிரேக் டவுன் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். 12,000 15,000 எல்லாம் பண்ணி வச்சிட்டேன். ஒரே ஒரு 6,000 மட்டும் முந்தானத்தோ இது பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வின்னிங் டேட் தான். நாளைக்கு 14,000 நான் வந்து அப்ளை பண்ணலான்னு ஜாலியாக வந்தேன். சரி ஒரே 150 தான் அப்படின்னு காலையில் தூங்கி இருந்துச்சுன்னா மெயிலு லைஃப் ஃபண்ட் எனக்கு மூவ் பண்ணிட்டோம்ப்பா கிளம்புப்பான்ட்டாங்க. எனக்கா செம்ம டென்ஷன். ஸோ வந்து ட்ரேடிங் பண்ண வேணாம். ஸோ வந்து என்னோட எந்த வேறு ப்ராப்ளத்துக்கு எந்த அக்கௌண்ட்டும் கை வைக்கல. ஸோ நான் என்ன பண்ணேன், புதன்கிழமை வியாழக்கிழமை ஒரு ஆஃப் எடுத்துட்டேன். ட்ரேடிங் வேணாம் அப்படின்னு. வெள்ளிக்கிழமை வந்துருக்க மாட்டேன். பட் வெள்ளிக்கிழமை லைவ் அக்கௌண்ட்க்கு வந்துட்டு ஸோ வெள்ளிக்கிழமை ஒரு குஷியில் ட்ரேடிங்க்கு வந்துட்டேன். ஸோ பட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பிரேக் டவுன் நம்ம பார்க்கலாம். ஓகே, ப்ரைஸ் 18 ஓப்பன் ஆச்சு. உங்களுக்கு ப்ரீவியஸ் ஐயை வந்து ஸ்வீப் பண்ணலை, இன்டர் மார்க்கெட் தான் ஸ்வீப் பண்ணியிருக்கான்னு பார்க்குறேன். ஏன்னா எனக்கே தெரியாது லிட்டராக என்ன நடந்துச்சுன்னு. உங்களுக்கு வந்து 18 வந்து ப்ரீ மார்க்கெட்டோட ஹையை யாருமே ப்ரீவியஸ் ஐயை யாருமே ஸ்வீப் பண்ணல, அப்படியே கீழே வந்திருக்கான். வந்துட்டு ப்ரைஸ் எந்த லோ கட் அடிச்சிருக்கான். ஓகே, 4 ஹவரில் எதாவது இன்டர்னல் இருக்கா? 4 ஹவரில் ஒரு ஸ்விங் லோ கட் அடிச்சு ஒரு இன்டர்னலுக்குள்ளே வந்து ப்ரைஸ் லண்டன் ட்ரேட் ஆயிருக்கான். ஸோ வந்து லண்டன் அப்படி வந்துட்டு இங்கே லோ 330 லோ வந்து 830 உங்களுக்கு ஸ்வீப்பர்ஸ் தான். பட் டெய்லி சைக்கிள் சீக்வன்ஸில் இல்லை, எல்லா சேர்ந்து தூக்கினானா இல்லையாப்பா? ஆமாம், எல்லாம் தூக்கிட்டான். இவன் ஒரு லிட்ரல் கீஸ் கொடுத்துருக்கான். பட் என்னென்னா உங்களுக்கு ஹிடன் இருக்குது. ஒரு லோவஸ்ட் லோ பாடிக்கு கீழே அவன் க்ளோஸ் வச்சுருக்கான், அவன் வைக்கல. ஸோ ஹிடன் டெய்லி மட்டும் இருக்குது, கீழே வீக்லி வைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ வந்து உங்களுக்கு ஹிடன் டெய்லி மட்டும் இருக்குது லோவில். 9:30 ஓப்பன் ஆகுது. ஆர்டிஹெச் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆர்டிஹெச் வந்தால் ஆர்டிஹெச்சில் இந்த லோ இருக்குது. ஸோ ஆக்சுவலி நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டேன். அப்படியே டெவில்ஸ் மார்க்கில் ஓப்பனு ஆர்டிஹெச்சில் இந்த செல் லிக்விட்டி இருக்குது, அதை தூக்கலை. ஸோ எடுத்துருக்க முடியாது. இன்றைக்கி நான் வந்திருந்தேன்னா ட்ரேடிங்க்கு வந்திருந்தால் ட்ரேட் பண்ணியிருக்க முடியாது. ஆக்சுவலி எவன்ச்சுவலி ஓப்பன் ஆனோடனே ஒரு புஷ் கேண்டில். ஸோ அப்படி கீழே ஏதாவது அவ்வளோ கன்ஃபர்மேஷன் இருக்குதா 9:30க்கு பை அடிக்கிற அளவுக்கான்னு பார்த்தா அப்படியும் இங்கே ஒரு விஷயம் பிரேக்கர் நல்லா தான் போயிருக்கான். ஆனால் இங்கேயும் டேகும் கொடுக்கல, ஃபில்லும் கொடுக்கல. ஸோ 9:30 அப்படியே டெவில்ஸ் மார்க்கில் ஓப்பனே அப்படியே தூக்கி நிறுத்திட்டான். கண்டினியூஷன் என்ட்ரிஸ் போ ட்ரேடிங் டே இன்றைக்கி ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டேன். ஆக்சுவலி 9:30 to 10 ட்ரேட் எதுவும் வரல எவன்ச்சுவலி. ஸோ நோ ட்ரேடிங் டேவாக தான் இருக்கும். 10 AM ஏதோ கூட இங்கே வந்துட்டு எங்கேயோ போயிருக்கான். ஆனால் அதுக்காவது 15 மினிட்ல ஏதாவது இன்டர்னல் ஏன்னா டார்கெட் இருக்குது. மேபி இந்த கண்டினியூஷன் ட்ரேட் சூப்பராக பிளே இருக்குது. கண்டினியூஷன் ட்ரேடு இந்த கேப்பு ஃபில் ஓவர்ஜியோட ஃபில்லுக்கு வந்திருக்கான். 15 மினிட் IRLலேருந்து வந்திருக்கான். மேபி பை இங்கே கன்ஃபார்ம் ஆகிட்டு, இந்த இடத்துல பை கன்ஃபார்ம் ஆகிட்டு இதுதான் டார்கெட்ஸ். விச் இஸ் என்னன்னா இந்த ஓவர்ஜியோட க்ளோஸ் டார்கெட்ஸு. இல்லைனா இந்த இந்த ஐஸை நம்ம பார்த்துக்கலாம். சாரி, இதுங்க நம்ம பாருங்கள் டெய்லியோட ஹையஸ்ட் இதுதான் டார்கெட். இந்த டெய்லியோட ஹையஸ்ட் ஆகி இந்த ஆர்டிஸோட கேப் க்ளோஸு 15 மினிட்டோட IRL 10:30க்கு எடுத்துக்கலாம். இதுதான் வந்து ஒரே ட்ரேடிங் விச் இஸ் ட்ரேடு. 9:30 பைக்கை எடுக்கிறது லிட்டில் ரிஸ்கி. ஸோ லோ ரெஸ்டன் செக்யூரிட்டி, எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் செக்யூரிட்டி, அந்த லோ ரெஸ்டன் செக்யூரிட்டி எக்ஸ்டர்னல் ஓப்பனிங் ரேஞ்சோட இது என்னோட 18 ஹையஸ்ட் ஐ.
இதுதான் என்னோடய டார்கெட்ஸ் இன்றைக்கி வந்திருந்தா. ஸோ ட்ரேட் எங்கே எடுத்துருக்கலாம்னா இந்த 945 PO3 பாருங்கள் ஓப்பன். இங்கே உங்களுக்கு போகிறான் டிஸ்பிளேஸ்மெண்ட் IFEG ட்ரேடை தூக்கிட்டு வந்து இங்கே போடுங்க. SL தூக்கிட்டு வந்து இங்கே வைங்க. இவன் ஏன் இவன் ரீட்ரேஸ் பண்ணால் மைக்ரோ வச்சுருக்கான் இன்டர் மார்க்கெட்டு டார்கெட்டாக தான். அவ்வளோதான், ஒன்றே ஒன்று தான் ட்ரேடு. இதுதான் ஒரு ரீசனபிளான ட்ரேடாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ தச்சு தாவல் தான். இதுக்கடுத்து என்ன பண்ணாலும் வேஸ்ட்டு 11-15 அடுத்து. ஸோ அப்படியே ஓட விட்டால் தேர்ஸ்டே வரலாம். தேர்ஸ்டே ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு நியூ டே ஓப்பனிங் அப்படி ஓப்பன் ஆகுது. ப்ரைஸ் அடுத்து 20 வந்து போய் இந்த ஒரு மைனர் ஹையை கட் அடிக்கிறான். பட் எனக்கு எக்ஸ்டர்னல் கட் ஆகலை. ஜஸ்ட் ப்ரீவியஸ் ஹை கட் ஆகிருக்கா இன்டர் மார்க்கெட்டில் கட் ஆகலை. ஸோ எனக்கு வந்து வீக்லி சைக்கிள் சீக்வென்ஷியல் ஹையில் கிடையாது. ஸோ இது ஒரு அன்ப்ரொடக்டட் ஹை. ஸோ ஹை அப்படியே அன்ப்ரொடக்டடாக விட்டுட்டு எல்லாரும் கிரியேட் பண்ணிட்டு ப்ரைஸ் கீழே ஊற்றிக்கிட்டே இருக்கான். ஸோ 9:30 ஓப்பனுக்கும் ஃபுல்லாக செல் ஆகிட்டான். இப்போ வந்து ஆர்டிஹெச் போகிறேன். எனக்கு கரண்ட் டே ஹை வந்து ஹை ஆஃப் த டே வாங்குறது தெரில சரியா. பட் ஆர்டிஹெச் ஓப்பன் ஆகிறது கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதும் எல்லா லிக்விடியும் எடுத்துட்டான். இந்த ப்ரீவியஸ் டேவோட லோவஸ்ட்டிலோ, செவ்வாய்க்கிழமை லோவஸ்ட்டிலோ, திங்கக்கிழமையோட லோவஸ்ட்டிலோ எல்லா லிக்விடியும் கேப்போட டவுன்லேயே பர்ஜ் ஆகுது. அப்போ இங்கே பர்ஜ் ஆனவுடனே சிம்பிள் லாஜிக் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு லிக்விடிட்டி எல்லா லிக்விடியும் எடுத்துட்டான். கால்லேருந்து செல்லு மட்டும்தான் இருக்கான். இங்கே ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு 650 பாயிண்ட் செல்லு. ஸோ இந்த ஒரு பையை ட்விட்டரில் எடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்துருந்தேன். ஏன்னா ஃபுல்லாக செல் ஆகிட்டு இருந்தனால 9:30க்கு உங்களுக்கு ஒரு குட்டி ரீட்ரேஸ்மெண்ட் பை வந்துருந்துச்சு. ஆமாம், அந்த CISDயில் வந்துச்சு இந்த ஒரு பிரேக்கர் சிஐஎஸ்டியோட இது மீன் த்ரெஷோல்டு. ஆமாம், இந்த ஒரு பை எடுத்திருந்தாங்க. இது வேணால் சீக்வென்ஷியல் அசெம்பிளிலாம் எதுவும் கிடையாது, சும்மா லாஜிக் வைஸ் ட்ரேட் பண்ணியிருந்தா உங்களுக்கு இதெல்லாம் லாஜிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இவ்வளோ செல் வந்தால் ஒரு ரீட்ரேஸ் ஆகும். ரீட்ரேஸ் எங்கே ஆகும்? 15 மினிட்ல ஒரு கேப் இருக்குது, அவ்வளோதான் சிம்பிள். இதுதான் ட்ரேட் ஐடியா. இந்த செல் ஆஃப்க்கு வந்தால் இந்த ஒரு ஈக்குவலைஸ் தான் டார்கெட்டு. இந்த சிஐஎஸ்டியில் போடணும், இல்லை இந்த FEGயில் போடணும். ஸ்டாப் இங்கே வச்சுருக்கணும், டார்கெட்டிங்கு. இது ஒன்று தான் ட்ரேடு லாஜிக் வைஸு. வேறு ட்ரேட்லாம் கிடையாது. அதுவும் SSMT எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு பியூர் ஆஃபிஷியல் ஃபார்ம் ஆஃப் லாஜிக்கு. இந்த செல் எடுத்துருக்க முடியுமா கேட்டால் தெரியாது. அப்படியே இப்படி ஏற்றிடுவாங்கிற பயமும் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். காலிலேருந்து எதுவும் கட் ஆகலை. பெரிய கேப் டவுனு. ஸோ எவென்ச்சுவலி ஒன்று நோ ட்ரேடிங் டே, இல்லை இந்த ஒரு லாஜிக் பை, இல்லை ட்ரேட் எடுத்துருக்காதீங்க, அவ்வளோதான் சிம்பிள். ஏன்னா எவ்வளோ பெரிய கேப் டவுன், 600 பாயிண்ட் கேப் டவுனு, எல்லா லிக்விடியும் பர்ஜு, என்ன நடக்குங்கிறது தெரியாது. சிம்பிளாக அந்த கேப்பில் கொஞ்சம் ஃபில் ஆகுங்கிற மாதிரி லாஜிக் வைஸ் எடுத்த பை மட்டும்தான், மற்றபடி ட்ரேட்லாம் கிடையாது. இந்த செல்லாம் எடுத்துருக்க முடியாது எவென்ச்சுவலி. ஸோ முடிந்து விட்டது வியாழக்கிழமை ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகே, லெட் மீ கோ டு ஃப்ரைடே வந்து ஒரு குட்டி நியூ டே ஓப்பனிங் கேப். ஃப்ரைடே நான் ட்ரேட் பண்ண வந்திருந்தேன். பிகாஸ் டாப் ஸ்டெப்லேருந்து மெயில் வந்துட்டு. ஸோ அந்த ஓகே இதுக்கு அடுத்து உட்காந்துருந்தா வேலையாகுதுன்னு ஃப்ரைடே வந்து ட்ரேட் பண்ண வந்தேன். ஆக்சுவலி ஃப்ரைடே வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் ஹைலாம் போக சான்ஸே கிடையாது. பட் இங்கே உங்களுக்கு 18 ஓப்பன் ஆனோடனே ப்ரைஸ் வந்து ஒரு குட்டி உங்களுக்கு இது கொடுத்துருக்கான். ES வந்து அந்த ப்ரீவியஸ் குவாரண்ட் ஹை எடுத்து டெய்லி சைக்கிள் வச்சுட்டு ப்ரைஸ் ஒரு செல்லாக இருக்குது. திரும்ப ப்ரைஸ் பை ஆகி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹையை திரும்ப 18ஓட ஹையை விட்டுட்டு உங்களுக்கு 6 AM வந்து இங்கே டெய்லி சைக்கிள் சீக்வன்ஸில் கொடுத்துட்டான். ஏன்னா உங்களுக்கு ESN OM வந்து அந்த டோட்டல் சூப் வச்சிட்டானுங்க. குவாரண்ட்டோட தப்பாக பேசுகிறேன், தேவையில்லாம் பேசிட்டு இருக்கேன், சாரி கைஸ், ஒரு நிமிஷம் கட் பண்ணுறேன். 9:30 ஓகே. இப்போ 9:30 இங்கே வந்தீங்கன்னா சிம்பிளஸ்ட்டு ஒரு ட்ரேடு சொல்கிறேன் பாருங்கள். என்ன ட்ரேட்னா, ப்ரைஸ் வந்து காலிலேருந்து கன்சாலிடேஷன், ப்ரீவியஸ் டே லோ டார்கெட். சிம்பிளாக பேசுகிறேன், இதுதான் டார்கெட்டு. 18 இங்கே இருக்குது, ப்ரீவியஸ் டே லோ, இதுதான் டார்கெட்டு. ஆர்டிஹெச்சை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு லோ, இந்த ஒரு லோ தெரியுதா உங்களுக்கு? 2 லோ இருக்குது ஆர்டிஹெச்சில். சிவப்பு கலர் லைனு, ஆர்டிஹெச்சோட லைன், இந்த 2 லைன் தான் டார்கெட்டு. நேற்றே அதை விட்டுட்டு தான் பையானா. ஸோ இன்றைக்கி இந்த லைனு பர்ச் பண்ணிவிடுவோம். ஸோ லெட் மீ கம் டு ETHை பொறுத்த வரைக்கும் நமக்கு கரண்ட் டே ஹையில் உங்களுக்கு எனக்கு அங்கே ஒரு இது இருக்குது. விச் இஸ் என்னன்னா டெய்லி சைக்கிள் சீக்வன்ஷியல் 18ஓட ஹையில் இருக்குது. பட் இந்த ஹையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த சீக்வன்ஷியலும் இருக்காது. ஏன்னா Q2ஓட ஹைஸை Q3 ஸ்வீப் பண்ணிட்டான், 6 AM தூக்கிட்டான். ஸோ இங்கே நமக்கு டெய்லி ஃபார்ம் ஆகாது. சரி ஓகே, 90 இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 90 மினிட் சீக்வன்ஷியல் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு 8 AM ஹை வந்து பார்த்தீங்கன்னா ES ஸ்வீப் பண்ணிட்டான், NQ1YM ஸ்வீப் பண்ணல. ஸோ 90 வந்து இந்த ஒரு குவாரண்டோட ஹையஸ்ட் ஹையில் இருக்குது. Q3ஓட PO3ஓட ஹையில் 90 எனக்கு உட்காந்துருச்சு. எனக்கு Q1ஓட ஹையில் எனக்கு அங்கே டெய்லி உட்காந்துருச்சு. அதே மாதிரி ப்ரைஸும் டிஸ்பிளேஸும் ஆகிட்டான். ஸோ எனக்கு 15 மினிட்ல நல்ல ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துட்டான். 9:30 ஓப்பன் ஆக போகுது. 9:30 கேண்டில் இது நெக்ஸ்ட் கேண்டலுக்கு 9:30
இந்த கேன் நான் என்ன ஒரு பயந்தேன்னா அப்படியே ஊற்றிட போகிறான், டார்கெட் வந்துட போகிறான், வேடிக்கை பார்த்துட்டு தான் போகணும். இப்படியே போயிருந்தானா வேடிக்கை தான் உங்களுக்கு. பட் என்னென்னா ப்ரைஸ் அழகாக ஒன்று பண்ணான். இந்த M15 இன்டர்னல் திரும்ப போய் டர்ட்டில் சூப் வச்சான் பாருங்கள். ஐயோ செஃப் கீஸான ஒரு செல்லு, செம்ம செல்லு. நான் எடுத்திருந்தேன் இது ஆக்சுவலி. டர்ட்டில் சூப்பா, M15 FEGயா, இங்கே உங்களுக்கு ஒரு CSGயா, ஃபஸ்ட் பர்சன் இன்வெஷனா, இங்கே உங்களுக்கு ஒரு புது ஃபேராலிக்கு ஓப்பன் ஆகுதா, ட்ரேட் இங்கே போட்டிங்களா, சிம்பிள். இந்த ஃபேராலிக்கு எவ்வளோ போடுங்க, இல்லை இங்கே போடுங்க. ஸ்டாப்லாம் இங்கே தான் வைப்பேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டினியூட் ஆகிடணும், அவ்வளோதான் டார்கெட்டு. இங்கே இழுத்துட்டு போகிறதா, இங்கே அவ்வளோதான் ட்ரேடு. ஓட விட்டா டிபி ஃபா. இந்த ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இவனுங்க டர்ட்டில் சூப் வச்சாங்க, மைக்ரோவே வச்சானுங்க, மைக்ரோ சைக்கிள் வச்சானுங்க. இந்த நேரத்தில் இவனுங்க போய் இந்த ஹையாக ஸ்வீப் பண்ணானுங்க. ஸோ இங்கே டிபி அடிச்சிச்சு. சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரேடு A+1. நான் செகண்ட்ஸ்லேயும் போந்தேன், இதுலேயும் போந்தேன். ஸோ ஈஸியஸ்ட்டு ஒரு 100 பாயிண்ட்ஸு. ஸோ தட்ஸ் இட். இந்த வாரம் வந்து ஒரு மாதிரி நல்ல வாரம் தான், கரெக்டாக ட்ரேட் பண்ணியிருந்தா. ஆக்சுவலி இந்த நாளும், அதாவது நான் ட்ரேட் பண்ணாத நாள் வந்து கொஞ்சம் கோலராக இருந்திருக்குது. இந்த வெனஸ்டே இந்த பை எடுத்துருக்கலாம், பட் 9:30 கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்திருக்குது. இந்த இடத்துலையும் கொஞ்சம் ஒஸ்ட்டு தான். தேர்ஸ்டேவும். ஃப்ரைடே ஆக்சுவலி நல்ல ட்ரேடிங் டே. டியூஸ்டேவும் கோளாறு தான், நல்லா இல்லை. விச் இஸ் என்னன்னா ப்ரைஸ் கன்சாலிடேஷன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நல்ல வாரம்னு சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து ட்ரேடிங் வீக்லேயும் நல்ல வாரம் கிடையாது, தெரியாமல் நல்ல வாரம்னு சொல்லிட்டேன். ட்ரேடிங் சமயத்துலேயும் நல்ல வாரம் கிடையாது. எனக்கு அந்த டாப் ஸ்டெப்பில் பே அவுட்டும் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேவலமான வாரம். நிறைய நல்ல ட்ரேடிங் டேஸ் இல்லை. வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல ட்ரேடிங் டே, வியாழன் நல்ல ட்ரேடிங் டே கிடையாது, புதன் நல்ல ட்ரேடிங் டே கிடையாது, செவ்வாய்க்கிழமையும் நல்ல ட்ரேடிங் டே கிடையாது, அந்த ஏஆர்எல் போயிட்டான், திங்கக்கிழமையும் நல்ல ட்ரேடிங் டே கிடையாது. மொத்தத்தில் இந்த வாரமே ஒரு நல்ல வாரம் கிடையாது. சிம்பிள் வீக்லி பிரேக் டவுன், அவ்வளோதான். ஸோ see you all. அடுத்த வாரத்துலேருந்து எல்லா நாளும் கரெக்டாக வீடியோ வந்துடும், டிலே இருக்காது. ஸோ தட்ஸ் இட் கைஸ். டாடா பாய். எக்ஸிக்யூஷன்ஸ் வேணும்னா என்னோடய இன்ஸ்டா பேஜில் போய் பாருங்கள். டாடா.